இதனோட கண்டினியூட்டி டு ப்ரிவெண்ட் லங் கேன்சர் அப்படின்னா லங் கேன்சர்னால் நுரையீரலில் வரக்கூடிய நம்ம சுவாசிக்கிறவங்க லங்ஸு அதாவது லங்ஸ் அதில் தான் ஆக்சிஜனேஷன் டீஆக்சிஜனேஷன் நடக்கும் ரைட்டா. டு ப்ரிவென்ட் தடுப்பது லங் கேன்சர்னால் நுரையீரலில் வர கேன்சர்னால் புற்றுநோயை தடுப்பது எவ்வாறு என்றால் டு ப்ரிவென்ட் தடுக்கணும் எப்படின்னா டுபாக்கோ ஸ்மோக்கிங் இஸ் டு பி அவாய்டட். டுபாக்கோனா புகையிலையை புகைப்பிடித்தல், ஸ்மோக்கிங்னா புகையிலையை புகைப்பிடித்தல் தவிர்க்கப்பட வேண்டும். டு பி அவாய்டட்னா தவிர்க்கப்பட வேண்டும். அண்டு மேலும் ப்ரொடக்டிவ் மெசர்ஸ் டு பி டேக்கன் அகெயின்ஸ்ட் த எக்ஸ்போசர்ஸ் டு டாக்ஸிக் பொலிட்டன்ஸ் அப்படின்னா ப்ரொடக்டிவ் மெசர்ஸ்னால் பாதுகாப்பு நடைமுறைகள் எடுக்கப்பட வேண்டும் ரைட்டா. அண்டு ப்ரொடக்டிவ் மெசர்ஸ்னால் பாதுகாப்பு நடைமுறைகள் எடுக்கப்பட வேண்டும். எதற்கு எகெயின்ஸ்டாக எடுக்கப்பட வேண்டும்? அப்போது நல்லா கவனிங்க, பாதுகாப்பு நடைமுறைகள் எடுக்கப்பட வேண்டும். டு பி டேக்கன் எகெயின்ஸ்ட் பாதுகாப்பு நடைமுறைகள் டு பி டேக்கன் எகெயின்ஸ்ட் எடுக்கப்பட வேண்டும். எகெயின்ஸ்ட் எதை எதிர்த்து எக்ஸ்போசர்ஸ் டு டாக்ஸிக் பொலிட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா தொழிற்சாலைகளிலிருந்து வெளியிடப்படும் நச்சு நிறைந்த மாசு. எக்ஸ்போசர்னால் வெளிப்படுதல், தொழிற்சாலையிலிருந்து எக்ஸ்போசர்னால் வெளிப்படும் நச்சு, டாக்ஸிக்னா நச்சுனா டேஞ்சர், நச்சு நிறைந்த மாசு, பொலிட்னா மாசுவை எதிர்த்து ப்ரொடக்டிவ் மெஷர்ஸ் அதாவது பாதுகாப்பு நடைமுறைகள் எடுக்கப்பட வேண்டும் ரைட்டா. புரிஞ்சுதா? புரியலன்னு திரும்பி சொல்லித்தரேன். டு ப்ரிவென்ட் லங் கேன்சரை நிப்பாட்ட வேண்டி நுரையீரலில் நுரையீரலில் கேன்சர் புற்றுநோய் உண்டாவதை தடுப்பதற்கு டுபாக்கோ ஸ்மோக்கிங் அப்படின்னா புகையிலையை புகைப்பிடித்தல் டு பி அவாய்ட்னா தடுக்கப்பட வேண்டும். அண்டு மேலும் ப்ரொடக்டிவ் மெஷர்ஸ் டு பி டேக்கன் அப்படின்னா பாதுகாப்பு நடைமுறைகள் பாதுகாப்பு நடைமுறைகள் டு பி டேக்கன் எடுக்கப்பட வேண்டும். எதுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதான் சொல்கிறேன். எகெயின்ஸ்ட் இதை எதிர்த்து எக்ஸ்போசர்னு வெளிப்படுதல் வெளியேற்றுதல். எதை வெளியேற்றுதல்? ஆஃப் டாக்ஸிக்னா நச்சு பொலிட்டன்னா நச்சு மாசு, பொலிட்டன்னா மாசு, நச்சு மாசை வெளியேற்றக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எதிர்த்து எக்ஸ்போசர் வெளியேற்றுதல். எதை வெளியேற்றுதல்? ஆஃப் டாக்ஸிக் நச்சுத்தன்மை வாய்ந்த பொலிட்டன் என்னது? மாசுவை வெளியேற்றும் தொழிற்சாலைகளை எதிர்த்து நீ நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது டாக்ஸிக் பொலிட்டன்ட்டை யார் வெளியேற்றுறா? தொழிற்சாலையிலேருந்து புகை வருது இல்லையா, அதுதான் டாக்ஸிக் பொலிட்டன் ரைட்டா. தொழிற்சாலையிலேருந்து வெளியேற்றப்படும் டாக்ஸிக் பொலிட்டன் நச்சுத்தன்மை வாய்ந்த மாசுவை கட்டுப்படுத்த வேண்டி எகெயின்ஸ்ட் எதிர்த்து நீ நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸசிவ் எக்ஸ்போசர்ஸ் டு ரேடியேஷன் இஸ் டு பி அவாய்டட் டு ப்ரிவென்ட் ஸ்கின் கேன்சர் அப்படின்ட்டா. எக்ஸசிவ் எக்ஸ்போசர்ஸ் அப்படின்னு அதிகமாக வெளிக்காட்டி கொள்ளுதல் ரைட்டா, அதிகமாக வெளிப்படுத்துதல் ரைட்டா. அதிகமாக வெளிப்படுத்துதல் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேடியேஷன் கதிர்வீச்சுக்கு அதிகமாக உடலை வெளிப்படுத்தக்கூடாது. ஒரு கதிர்வீச்சு ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது ரைட்டா. இருந்தால் அந்த உடம்பு கெட்டு போயிடும், அதில் கேன்சர் வரும். அதனால தான் சொல்கிறேன் கதிர்வீச்சுக்கு அதிகமாக வெளிப்படுத்தக்கூடாது. எக்ஸசிவ்னா அதிகமாக வெளிப்படுத்தக்கூடாது. எதற்கு? டு ரேடியேஷனா கதிரியக்கம் கதிர்வீச்சுக்கு நீ அதிகமாக வெளிப்படுத்தக்கூடாது உடம்பை. இஸ் டு பி அவாய்டட்னா தவிர்க்கப்பட வேண்டும். எதற்காக வேண்டி? டு ப்ரிவென்ட் ஸ்கின் அப்படின்னா ஸ்கின்னா தோல் புற்றுநோயை தடுப்பதற்கு. இப்போ அதிகமாக நீ ரேடியேஷனுக்கு உட்படுத்தினால் எப்போ பார்த்தாலும் எக்ஸ்ரே அது இதுன்னு எடுத்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் ரேடியேஷன் ஆகிட்டே இருக்கும் ரைட்டா. காமா ரேடியேஷன் அதனால் இதெல்லாம் தவிர்த்தணுன்றான். எக்ஸசிவ் எக்ஸ்போசர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது ரைட்டா. எக்ஸ்போசர்ஸ்னால் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடாது. டு ரேடியேஷன்ஸ்னால் கதிர்வீச்சுக்கு எதை? உடம்பை டு பி அவாய்டட் தவிர்க்க வேண்டும். எதற்காக வேண்டிய? டு ப்ரிவென்ட் ஸ்கின் கேன்சர் அப்படின்னா தோலில் ஏற்படும் புற்றுநோயை தவிர்ப்பதற்காக வேண்டி ரைட்டா. நெக்ஸ்ட்டு அக்வயர்டு இம்யூன் டிசீஸ் சிண்ட்ரம் அப்படின்னா அக்வயர்டுனா பெறப்படுகிறது. அக்வயர்டு என்னது? எனக்கு கிடைக்கிறது. எது கிடைக்கிறது? இம்யூன் என்னது? நோய் எதிர்ப்புன்னு அர்த்தம். ஆனால் டிஃபிஷியன்சினா குறைபாடு, நோய் எதிர்ப்பு இல்லைன்னு அர்த்தம். இம்யூன்னா நோய் எதிர்ப்பு, ஆனால் டிஃபிஷியன்சினா குறைபாடு. இம்யூன் சிஸ்டம்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் ரைட்டா, அது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது ரைட்டா. அப்போ இம்யூன் என்னது? நோய் எதிர்ப்பு எதிர்க்கிறது. ஆனால் டிஃபிஷியன்சினா அதில் குறைபாடு இருக்குது ரைட்டா.
நோய் எதிர்த்ததுலே குறைபாடு, அப்போ அது எனக்கு கிடைக்கிறது. சிண்ட்ரம்னு என்னது, அதனோட வெளிப்பாடு, ரைட்டா? அதுதான் சொல்லலாம். அக்கேர்ட்னா பெறப்படுகிறது, எனக்கு கிடைக்கிறது. எது கிடைக்கிறது? இம்யூன் டிஃபிஷியன்சி. அப்போ நோய் எதிர்ப்பு குறைபாடு அறிகுறி, சிண்ட்ரம்னு அறிகுறி எனக்கு இருக்கிறது. அப்படின்னா இது ஒரு டேஞ்சரஸ் வியாதி, இது பரவும் வியாதி. இது ஆளை காலியே பண்ணிடும், உயிரோட விடாது. எய்ட்ஸ் வந்தால் ஒருத்தன் தப்பிக்கவே முடியாது, ரைட்டா? கேன்சரில் கூட தப்பிக்க முடியாது. அப்போ இது என்னன்னு பார்ப்போம். எய்ட்ஸ் இஸ் எ சிவியர் வைரல் டிசீஸ் அப்படின்னா எய்ட்ஸ் இருக்கிறது. அது ஒரு சிவியர்னா மோசமான கடுமையான ஒரு வைரஸ் நோயாக இருக்கிறது, ரைட்டா? வைரல் டிசீஸ் அப்படின்னா இப்போது எய்ட்ஸ் எவ்வாறாக இருக்கிறது? இஸ் எ சிவியர் கடுமையான வைரல் டிசீஸ். வைரல்னால் வைரஸ் மூலியமாக உண்டாகக்கூடிய நோய்க்கு தான் வைரல் டிசீஸ்னு சொல்லுவாங்க. வைரஸ்ன்ற நோய் கிருமியால் உண்டாகக்கூடியது வைரல் டிசீஸ். அப்போ எய்ட்ஸ் வைரல் நோயாக இருக்கிறது, கடுமையான வைரல் நோயாக இருக்கிறது. அண்டு காஸ்ட்னு விளைவிக்கிறது பை ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னா அண்டு காஸ்ட் பை இது விளைவிக்கப்படுகிறது, இது உண்டாக்கப்படுகிறது. இது எய்ட்ஸ் உண்டாக்கப்படுகிறது, காஸ்ட்னு உண்டாக்கப்படுகிறது. எவ்வாறாக உண்டாக்கப்படுகிறது? பை ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். அப்போ ஹியூமன மனித இம்யூனோன்னா எதுக்கு? நோய் எதிர்ப்பு குறைபாடு வைரஸ், ரைட்டா? நோய் எதிர்ப்பு குறைபாடு, டிஃபிஷியன்சின்னு குறைபாடு, இம்யூனா நோய் எதிர்ப்பு குறைபாடு வைரஸால் இது வைரல் டிசீஸ் HIV எய்ட்ஸ் வைரஸ் உண்டாக்கப்படுகிறது, ரைட்டா? நல்லா கவனி. எய்ட்ஸ் இஸ் எ சிவியர், எய்ட்ஸ்ன்றது ஒரு மோசமான கடுமையான ஒரு வைரல் டிசீஸ்னால் வைரஸால் வரக்கூடியது. அண்டு காஸ்ட்னா உண்டாக்கப்படுகிறது இந்த நோய். யாரால்? பை ஹியூமன் மனிதனில் உள்ள மனுஷன் உடம்புல உள்ள ஹியூமன் டிஃபிஷியன்சி வைரஸ். ஹியூமன் டிஃபிஷியன்சினா நோய் எதிர்ப்பு குறைபாடு உள்ள வைரஸால் உண்டாக்கப்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட் இட் இஸ் எ கண்டிஷன் இந்த நிலைமையில் இன் விச் இம்யூன் சிஸ்டம் ஃபெயில்ஸ். இம்யூன் சிஸ்டம்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் தோற்று விடுகிறது. ஃபெயில்ஸ்னா வேலை செய்யாது. இந்த மாதிரி எய்ட்ஸ் வந்தவங்களுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் வேலை செய்யாது. அதான் இட் இஸ் எ கண்டிஷன் இந்த நிலைமையில், இட் இஸ் எ கண்டிஷன் இன் விச் அதில் இம்யூன் சிஸ்டம் ஃபெயில்ஸ். இம்யூன் சிஸ்டம்னா நோய் எதிர்ப்பு அமைப்பு மண்டலம், நோய் எதிர்ப்பு உடம்புல நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்குல்லையா, அது வேலையே செய்யாது, அப்போ செத்து போயிடுவான். நோய் எதிர்ப்பு மண்டலம் ஃபெயில்ஸ்னு தோற்று விட்டதுன்னு வேலை செய்யலை. அண்டு மேலும் சப்ரஸ் த பாடிஸ் டிசீஸ். அப்படின்னு சப்ரஸ்னா அதாவது ஒடுக்குகிறது, ரைட்டா? எதை அடக்குகிறது, ஒடுக்குகிறது. இப்படி இம்யூன் சிஸ்டமே வேலை செய்யலை, நோய் எதிர்ப்பு மண்டலமே வேலை செய்யலைன்னா அவன் செத்து போயிடுவான். அண்டு சப்ரஸ்னா அடக்குகிறது, ஒடுக்குகிறது. எதை ஒடுக்குறது? பாடிஸ் டிசீஸ் ஃபைட்டிங் மெக்கானிசம். பாடிஸ்னால் உடம்போட டிசீஸ் நோயை எதிர்த்து போராடும் அமைப்பை இது ஒடுக்குகிறது. எது ஒடுக்குறது? அடக்குகிறது. சப்ரஸ்னா அடக்குகிறது, ஒடுக்குகிறது. எது? ஹெச்ஐவி என்ன செய்யுதுன்னா, எய்ட்ஸு என்ன செய்யுதுன்னா சப்ரஸ் இம்யூன் சிஸ்டத்தை ஃபெயில் ஆக்கிடுது, ரைட்டா? நோய் எதிர்ப்பு மண்டலம் வேலை செய்யாமல் போயிடுது. அடுத்து என்ன செய்யுதுன்னா அண்டு மேலும் சப்ரஸ்னா ஒடுக்குகிறது, அடக்குகிறது, வேலை செய்யாமல் தடுக்குகிறது. எதை தடுக்கிறது? பாடிஸ் டிசீஸ். பாடிஸ்னா உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு மெக்கானிசம் செயல்பாடுகளை தடுக்கிறது, ரைட்டா? சப்ரஸ்னா தடுக்கிறது, நோய் எதிர்ப்பு மெக்கானிசம் செயல்பாடுகளை உடம்பின் பாடிஸ் டிசீஸ்னா உடம்பின் நோய் எதிர்ப்பு ஃபைட்டிங்னா எதிர்ப்பு செயல்பாடுகளை தடுக்கிறது. அண்டு நெக்ஸ்ட்டு தே அட்டாக் த லிம்போசைட்ஸை இது எய்ட்ஸ் என்ன செய்யுது? எதை குறிக்குது? எய்ட்ஸை குறிக்குது. தே அட்டாக்னா அதை அடிக்கிறது. அட்டாக்னா அது எதிர்க்கிறது. எதை? லிம்போசைட்ஸை காலி செய்கிறது. லிம்போசைட்ஸ் உடம்புல இருக்கிற ஒயிட் பிளட் செல்ஸில் அது எலும்பு மஜ்ஜையில் உண்டாகி வர்றதில் அதெல்லாம் காலி பண்ணிடுது. அட்டாக்னா அதை தாக்குகிறது, ரைட்டா? இந்த எய்ட்ஸ் கிருமிகள் அட்டாக் த லிம்போசைட்ஸை தாக்குகிறது. அண்டு அஃபெக்டட் த இண்டிவிஜுவல்ஸ். அப்போ அஃபெக்டட்னா மேலும் அந்த தனிப்பட்ட நபரை தனிப்பட்ட நபர் தாக்கப்படுகிறார். அஃபெக்டட் த இண்டிவிஜுவல்ஸ், அந்த எய்ட்ஸ் வந்த நபர் தாக்கப்படுகிறார். அண்ட் இஸ் ப்ரோன் டு இன்ஃபெக்ஷன் ஆஃப் டிசீஸ். ப்ரோன்னு சொன்னால் வாய்ப்பு உள்ளது, ரைட்டா?
எதற்கு வாய்ப்புள்ளது? இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இன்ஃபெக்ஷியஸ்னால் தொற்று நோய் பரவுவதற்கு வாய்ப்புள்ளது. எய்ட்ஸ் வந்து தொற்று நோய் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஈஸியாக கண்டிஷன் இந்த நிலைமையில் விச் இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகிடுது. இம்யூன் சிஸ்டத்தை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தோற்கடித்து விட்டுருக்குது, அது செயல்பாடு இல்லாமல் போயிடுது. அண்டு சப்ரஷனை ஒடுக்குகிறது. எதை ஒடுக்குறது? பாடிஸ் உடம்போட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை, நோய் எதிர்ப்பு மெக்கானிசம்னா செயல்பாடுகளை அடக்குகிறது. அண்டு மேலும் த அட்டாக் லிம்போசைட்ஸ்களை தாக்குகிறது. அண்டு த எஃபெக்டட் இண்டிவிஜுவல், இதில் பாதிக்கப்பட்ட நபர், அண்ட் எஃபெக்டட் இண்டிவிஜுவல் இதில் பாதிக்கப்பட்ட நபர் இஸ் புரோன்னா வாய்ப்பு உள்ளது. அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது. என்ன வாய்ப்பு? டு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இன்ஃபெக்ஷியஸ்னால் நோய் பரவும், அதாவது தொற்று நோய்க்கு வாய்ப்பு உள்ளது. அஃபெக்டட் பர்சன் சொன்னால் என்னது? இதில் பாதிக்கப்பட்ட நபர் இஸ் புரோன்னு சொன்னால் வாய்ப்பு, அவனுக்கு ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? டு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இன்ஃபெக்ஷனா பரவும் நோய்க்கு பரவும் நோய் அவனுக்கு வந்துள்ளது. ரைட்டா? புரோன் டு இன்ஃபெக்ஷன் டிசீஸ், அதாவது பரவும் நோய். எய்ட்ஸ் வந்து பரவுற நோய். நீ தும்முனாலே எய்ட்ஸ் வந்துடும் பக்கத்தில் இருக்கவனுக்கு. இன்ஃபெக்டட் டிசீஸ்னால் பரவும் நோய் வந்ததாக வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்கிறான். ரைட்டா? நெக்ஸ்ட்டு டாக்டர் சுனிதி சாலமன் லேடிஸ் டாக்டர். ரைட்டா? டாக்டர் சுனிதி சாலமன் பாய்னேட்னு சொன்னால் அதை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், பாய்னேட்னா முன்னோடியாக இருந்தார்கள். ரைட்டா? முன்னோடி, அவங்க தான் தலைமை மாதிரி. ரைட்டா? டாக்டர் சுனிதி சாலமன் லேடிஸ் டாக்டரு. பாய்னேட் ஹெச்ஐவி ரிசர்ச். பாய்னேட்னா முன்னோடியாக திகழ்ந்தார். எதில்? ஹெச்ஐவினா இதுதான் இந்த வைரஸு, ஹெச்ஐவி ரிசர்ச்னா ஆராய்ச்சி மற்றும் ட்ரீட்மெண்ட் இன் இந்தியா. அப்போது ஹெச்ஐவி ஆராய்ச்சி மற்றும் அதில் சிகிச்சை அளிப்பதில் இந்தியாவில் அவர் முன்னோடியாக திகழ்ந்தார். டாக்டர் சுனிதி சாலமன் என்பவர் பாய்னேட்னா முன்னோடியாக இருந்தார். எதில்? ஹெச்ஐவி ரிசர்ச், ஹெச்ஐவி ஆராய்ச்சியிலையும் மற்றும் சிகிச்சை அளிப்பதிலையும் எங்கே? இந்தியாவில் முன்னோடியாக இருந்தார். ஷி செட்டப் ஃபஸ்ட் வாலண்டரி டெஸ்டிங். அப்படின்னா ஷி செட்டப்னா அவர் அமைத்தார். எதை அமைத்தார்? முதல்ல வாலண்டரி டெஸ்டிங். வாலண்டரினா தன்னார்வ சோதனை. இது தன்னார்வ சோதனை அவராக அமைத்தார். ரைட்டா? தன்னார்வ சோதனை. அண்டு மேலும் கவுன்சிலிங் சென்டர் தன்னார்வ சோதனை மற்றும் அதாவது ஆலோசனை மையம். இந்த எய்ட்ஸ்க்காக வேண்டி ஆர்வமாக வந்து பரிசோதனை செய்தார். அதை தான் சொல்கிறான். சி செட்டப் அப்படின்னா அவர் அமைத்தார். த ஃபஸ்ட் முதல்ல தன்னார்வ சோதனை மையம் மற்றும் கவுன்சிலிங் சென்டர், அதாவது ஆலோசனை மையம். அண்ட் எய்ட்ஸ் ரிசர்ச் குரூப். அப்படின்னா எய்ட்ஸ் ரிசர்ச்னா எய்ட்ஸ் ஆராய்ச்சி குழு சென்னையில், எய்ட்ஸ் ஆராய்ச்சி குழுவையும் சென்னையில் அமைத்தார். எப்போ? டூரிங் 80 அப்படின்றான். அப்போ டீம் அந்த டாக்டரோட டீம், அந்த குழுவானது வாஸ் த ஃபஸ்ட் டு டாக்குமெண்ட் எவிடன்ஸ் ஆஃப் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இன் இந்தியா. அப்படின்னா அவங்க குழுவில் உள்ளவங்க டீம்னா அந்த குழுவானது வாஸ் த ஃபஸ்ட் முதல்ல செய்தார்கள். என்ன செய்தார்கள்? டு டாக்குமெண்ட் எவிடன்ஸ் அப்படின்றான். டாக்குமெண்ட் எவிடன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆவணங்களை அதாவது எய்ட்ஸில் யார் பாதிக்கப்பட்டிருக்கான்ற ஆவண ஆதாரங்களை அவர்கள் திரட்டினார்கள். ரைட்டா? அப்போ டீம், அவங்களோட டீமானது, அந்த குழுவானது ஃபஸ்ட்னா முதல்ல ஆவணங்களை திரட்டினார்கள். ரைட்டா? அதாவது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் அப்படின்னா ஆவண ஆதாரங்களை. எந்த ஆவண ஆதாரங்களை? ஆஃப் ஹெச்ஐடி இன்ஃபெக்ஷன் இன் இந்தியா. ஹெச்ஐடியால் பாதிக்கப்பட்டவங்களோட ஆவண ஆதாரங்களை இந்தியாவில் திரட்டினார்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு எப்போ? இன் 1985. அப்போ ஃபஸ்ட்டு இந்தியன் எய்ட்ஸ் பேஷண்ட் இஸ் இன் சென்னை. அப்போ முதல்ல எய்ட்ஸில் பாதிக்கப்பட்ட நபர் வந்து சென்னையில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெச்ஐவி அடுத்ததில் பார்க்கலாம்.